நம்ப முடியாத சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடித்தாங்க. வந்து அவங்க கையில் பார்த்திங்கன்னா மது பாட்டில் இருந்தது. கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் இருக்காது. சிக்கன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபுஃபு பாங்குன்னு சொன்னாங்க. இந்த ஊர் மணப்பெண் பாருங்கள். இந்த ஊர் மணி கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வித்தியாசம் இருக்கும். வணக்கம் உறவுகளே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் திருமணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அது எப்படி நடக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா மக்கள்கள் கூட்டமாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் சர்ச்சில் நடக்கும். நம்ம அதை வந்து இன்னொரு வீடியோவில் காமிப்போம். கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து நம்ப முடியாத சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து மது அருந்தாங்க. மது அருந்திட்டு அழகாக டான்ஸ் ஆடினாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாருமே வந்து குடித்தாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடித்தாங்க. குடிக்கிறது வந்து அது வந்து ஒரு பேஷனாக வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்க கையில் பார்த்திங்கன்னா மது பாட்டில் இருந்தது. குழந்தைங்க எதற்கு உட்காந்து குடிக்கிறாங்க, குழந்தைங்கள வந்து பக்கத்தில் வச்சுட்டு குடிக்கிறாங்க, சில குழந்தைகளே குடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ இதில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அடுத்து சாப்பாடு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது. பஃபே சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இந்த ஊர் சாப்பாடெலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பஃபே சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ரைஸ், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரைஸ்ன்னு வச்சுங்களேன், அது ஆஃப் பாயில்டு தான், வெந்திருக்காது, பாதி தான் வெந்திருக்கும். ஸோ அந்த ரைஸுக்கு வந்து அது சிக்கன் ரைஸ் மாதிரின்னு வச்சிங்களேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் இருக்காது. சிக்கன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நான்வெஜ் இல்லாமல் இவங்க சாப்பாடே வந்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு கலாச்சாரம் அது. கண்டிப்பாக மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, பீஃப் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து மட்டன் பீஸு, அது சால்னா மாதிரின்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த ஊருடைய சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. மீன் வறுவல் இது. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஃபுஃபு பாங்குன்னு சொன்னாங்க. இந்த ஊர் மாவு வகையை வச்சு செஞ்சது. ஸோ நல்லா அருமையாக இருந்தது. இந்த ஊர் பெண்களுடைய தலைப்பின்னல்கள்லாம் வந்து வேக்க வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மக்கிட்ட பழகினாங்க. ஸோ இங்கே யாருமே வந்து ஒரு மாதிரி வீடியோ எடுக்காத, இல்லை வந்து மூஞ்ச காமிக்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மக்கிட்ட பழகினாங்க. சாப்பிட சொன்னாங்க. நமக்கு அந்த ஒரு சாப்பாடு ஒத்துக்குமான்னு தெரியல, அதனால் நம்ம வந்து சாப்பிடல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஊருடைய கலாச்சாரம். ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட முக்கியமான ஒருத்தவங்க, மணப்பெண். ஸோ இந்த ஊர் மணப்பெண் பாருங்கள். இந்த ஊர் மணப்பெண்ணுடைய உடைகளை பாருங்கள். நம்ம ஊரில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிசப்ஷனில் ஒரு பெண் அணிந்திருக்கிற உடையை நீங்கள் பார்க்குறீங்க. அதோட முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்த பெண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40க்குள்ளே இருக்கும். ஸோ இவர் தான் மாப்பிள்ளை பாருங்கள். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த ஊரில் நான் இவங்கக்கிட்ட கேட்டேன், இது ஃபஸ்ட்டு கல்யாணம் கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து ஒருத்தவங்க எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி கலாச்சாரம் இங்கே. ஸோ இந்த பெண்ணுக்கும் இந்த மணமகனுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வித்தியாசம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அதிர்ச்சி தர மாதிரி விஷயமா இருந்தது. இவங்க கல்யாணம் எப்போ பண்ணிப்பாங்க அப்படின்னா, பணம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம், வேலைக்கு போயிட்டு பணம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் யூரோப்பியன் கல்ச்சர் தான், ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணத்தை பற்றியே பேசுவாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக ஒரு வயசான அம்மா ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு வயசு நான் கேட்ட வரைக்கும் அதிர்ச்சி ஆகிட்டேன். அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 85. ஆனால் நம்ம ஒரு 85 வயசில் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய உடை, நாகரிகம், இவங்களுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து வெப்பநிலை அதிகம்.
வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஒரு 35 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கும். இது சாயங்காலம் செம்ம வெயிலான சாயங்காலத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். 4:30 மணிக்கே நல்ல வெயிலுங்க, வெயில் கொளுத்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. இந்த ஊர் கலாச்சாரங்களும் இந்த ஊர் மக்கள்களும் ரொம்ப வியப்படைக்கும், வியப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காங்க. உடைகள், நாகரிகங்கள், அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்ல மக்கள்களை நல்ல மதிப்பு கொடுத்தாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. ஸோ நல்லா பேசுகிறாங்க. உடைகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. உறவுகளே, நீங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு வரணும் அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட ரிசப்ஷன் இப்படி தான் இருக்கும், இந்த ஊர் பெண்கள். ஸோ இவங்க ஆஃப்ரிக்காவுடைய கல்ச்சர் இப்படி தான், உடைகள் இப்படி தான் இருக்கும். அவங்களுடைய இங்கே எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசினாங்க. ஸோ இவங்களுடைய ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் காமிச்சிட்ருக்கோம். உறவுகளே, நீங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.